இந்த மாற்றம் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் பழைய ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதற்கு காரணம் எங்களுடைய அடையாளம், தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டு கொடுக்கப்பட முடியாதது. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது. அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி எப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம். நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதை இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெரிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னைய காலங்களிலே செய்ததைப் போல பயிற்சி பட்டறைகள், கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். எங்களுடைய தவிசாளர்கள், நகர விழாக்கள், மாநகர விழாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்வோம்.